உள்ளே வந்து எனக்காக தடபுடலாம் ஒரு விருந்து நடந்துட்டுருக்கு. ஸோ அது என்னன்னு உங்களுக்கு இன்னைக்கு காட்டப்போகிறேன். தீபிகா ராம், ஹாய். என்ன கிச்சன் பக்கம் எட்டி பார்த்துருக்கீங்க? அதாவது எப்பயுமே வீட்டுக்கு வந்தா நீ மட்டும் தான் சிவா எனக்கு சமைச்சு கொடுத்துட்டே இருப்ப. நான் நல்லா சாப்பிடுவேன். ஃபர்ஸ்ட் டைமா சரி நானே உனக்கு சப்பாத்தி பன்னீர்லாம் செஞ்சு தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுட்டு இருக்கேன். சூப்பர். நீங்க எனக்காக செஞ்சு கொடுக்குற அப்படிங்கறத வந்து எல்லாரும் பார்த்ததும் நம்புவாங்க. பட் நான் டெய்லி உனக்காக சமைக்கிறேன்னு சொன்னா ஊரு உலகம் நம்பவே நம்பாது. ஆனா அதுதான் உண்மை என்னன்னா நான் கேட்பேன், சிவா காஃபி வேணும், சிவா அது பண்ணு, சிவா தோசை, சிவா சட்னி, சிவா அது எடு, இது பண்ணு, அது பண்ணு, இதை பண்ணு, டெய்லி ஒரு அதிகாரம் பண்ணுவேன். அது ஓகே. அது ஆனா நம்ப மாட்டாங்க. நான் எதுவுமே பண்ண மாட்டேன்னு நினைப்பாங்க. பட் உன்னோட முத்தான அந்த வார்த்தையில இந்த வாயில ஒரே ஒரு வார்த்தை சொல்லு பாக்கலாம், நான் சமைக்கிறேன் அப்படிங்கறது. நீ தாண்டி செய்வியே, கிளீன் பண்றதுல இருந்து சமைக்கிறதுல இருந்து எல்லாமே நீ தான் பண்ணுவேன். சரி ஃபர்ஸ்ட் டைமா வந்து சரி நம்ம வந்து இவ்வளவு நாளா அது பண்றோமே அப்படின்னு சொல்லி தேங்க் யூ தீபிகா. இந்த காம்ப்ளிமெண்ட்ரி இந்த வீடியோ பாத்தீங்க அப்படின்னா யூடியூப்ல போடணும் இல்லையோ, என் ஃபேமிலின்னு சொல்லி ஒரு 5 குரூப் இருக்கு. அந்த 5 குரூப்ல முதல்ல தட்டி விடணும் தீப்ஸ். என்ன சொல்றேன்? போடு உன்னை பார்த்தா அப்படி ஒரு இது பார்த்தது, ஓ சிவா இவ்வளவு அழகா பாத்துக்குவான்னு ஒரு நல்ல பையன் வந்து உனக்கு கல்யாணம் பண்ணிப்பான். சரி ஓகே ரைட், பை பாய். இந்த சிவா இந்த ரீல்ஸ்ல எல்லாம் பாப்பாங்கல்ல, லவ்வர்ஸ் 2 பேர் வந்து சமைச்சு மாறி இப்படி கொடுப்பாங்க, சாப்பிடு அப்படி சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு வந்து அந்த பிளேஸை வந்து ரீப்ளேஸ் பண்ற மாதிரி வந்து தீப்ஸ் எனக்காக பாத்தீங்களா, தீப்ஸோட இந்த சூப்பரான டிஷ்ஷுக்கு ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் எங்கிட்ட இருந்து என்ன தெரியுமா? தீப்ஸ் என்னோட ஹார்ட் பத்திரமா வச்சுக்கோ, பிரேக் பண்ணிடாத. பத்திரமா வச்சுக்கிறேன். நான் வந்து இந்த நைட்டை வித் சப்பாத்தி பன்னீரோட என்ஜாய் பண்றேன். அடுத்து எங்க போறோம்? தக் லைஃப் போறோம். ஓகே பை.